எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே ஏமா வந்துட்டியால எங்க வருவியோ வர மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா எதுக்குமே இப்படி போன் போட்டு வா வான்னு கூப்பிட்டு கிடக்கா? நான் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சும்மாயா இருக்கேன். ஏலா தோட்டத்துல வேலை செய்யறதை விட இது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே சொல்லி கூப்பிட்டேன். அந்த ஆருக்கு பாரு, அந்த ஹோட்டலுக்குள்ளதான் உன் புருஷன் ஒத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. வாழ நம்மளும் அங்க போவோம். ஏமா என் புருஷன் நீ சந்தேகப்பட சொல்றியோ? இப்படி எல்லாம் சந்தேகப்படுறது தப்புமா. உன் மர்மம் என்ன சந்தேகப்பட்டாருன்னா நீ எப்படி சங்கடப்படுவா? ஏலா நான் என்ன சும்மாவே சொல்ல போறேன். சோக்கர் சரியான சோக்கர் எல்லாம் இருக்கா? ஏம்மா இப்படி சொல்லாதம்மா. இல்ல பிறகு நீ என்னத்த சொல்ல? நான் உன் புருஷன் என்னத்தை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு பேசுறிய எப்படி? ஏம்மா அவர் பில்டிங் வேலை செய்யார்ல, அதுக்கு ஆள் வேலை கூட்டிட்டு போவாரு. அவர் செய்யார்ல, அப்ப நீ கூட மாட அங்க போய் இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு அந்த தோட்டத்தை மட்டும் கட்டி எழுதிட்டு அங்கேயே கிடக்கா? ஏம்மா நான் தோட்டத்துல வேலை எதுக்கு செய்யணும்னு தெரியாதோ? எதுக்கு அங்க கிடந்து வேலை செஞ்சுட்டு கிடக்கணும்? ஊரா மட்டும் எதுக்கு வேலை செய்யணும்னு கேக்கேன். அதுல உனக்கு என்னெல்லாம் லாபம் வருது? சம்பளம் மட்டும் தாராவேன்னு சொல்லியா? அந்த சம்பளத்தை சேர்த்து வைக்கிறியான்னு உன் மாமியா கையில கொண்டு போய் கொடுத்துறியா? உன் புருஷன் கூட போய் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு அங்க இருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு அவர் கூட போக மாட்டீங்க? அம்மா அவர் கூட நான் எப்படி போக முடியும்? அவர் இன்ஜினியர், அதான் பில்டிங் கட்டக்கு போறாரு. நான் போய் அங்க செங்கல் சமக்கணும்னு சொல்றியோ? செமலா செம உன் புருஷன் கண்ணு முன்னாடி செம தோட்டத்துல மட்டும் என்ன செஞ்சுட்டு கிடக்கா? சமந்துட்டு தானே கிடக்கா? அந்த தோட்டத்துல கிடந்து தேங்காய் மாங்காயும் சமத்துக்கு செங்கலை எள்ளி சமந்தா என்ன? அதுல என்ன மாச்சமா வந்துட்டு? அங்க போனாச்சுன்னா உன் புருஷனை கண்காணிச்சுக்கலாம்ல, எவ்வளவு கொத்திக்கிட்டு போயிட மாட்டா. நீ தோட்டம் தோட்டம்னு அதை அள்ளி போட்டு சமந்துட்டு அது பின்னாடியே போனான்னு வச்சுக்க, உன் புருஷன் எவ பின்னாடியாவது போயிடுவான். இங்க பாருமா, நீ சொன்னி இந்த பாத்துக்கு சும்மா நின்னுட்டு இருக்கேன். வேற யாராவது சொல்லிருந்தா யாசிப்பேன். என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரு தங்கமான தங்க மனுஷன். அப்படியே தங்க மனுஷன் என்ன செய்ய? நீ உள்ள வந்து பாரு. வாழ போவா. அம்மா என்ன சொல்லியா? உண்மையா இருக்குமோ? ஏல சரோஜா, அங்க பாரு உன் புருஷன் அவளை கூட்டிட்டு வெளியே வரான். பாத்தியால பார்த்து நல்லா ராச்சிக்கிட்டு நில்லு. அவளை எப்படி கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு பாரு. இப்ப தெரியுதாடா நான் எதுக்கு தலபாட அடிச்சிட்டு கிடக்கேனே? பிரியங்கா நல்லா புடிச்சுக்கோ. ஓகே ஓகே. பாருடா நல்லா பாரு. கண்குள்ளா காட்சியா இருக்கு, நல்லா பாத்து ராசி. எனக்கே இத பாக்கும்போது போய் அடிச்சிரலாமான்னு வருது. இந்த போயிர டைம் எனக்கு இப்போ. அம்மா வேண்டாமா. ஏல என்ன இருக்கு பிடிச்சி இழுக்க விடு. ஏல சரோஜா பேட்ட விடு. அட சோக்கரி. அங்க உன் புருஷன் நோக்கி பைக்ல ஏத்திட்டு போறா, என்னைய பிடிச்சு தடுக்கறிய எதுக்கு? அவளை பார்த்த உடனே போய் இழுத்து ஒரு அடி விட்டுனான்னு வச்சுக்க, நீ என் பிள்ளையா இருந்திருப்ப. இப்படி சோக்கரெல்லாம் நின்னுட்டு இருக்க. ஏம்மா என் புருஷன் ஏதாவது வேலை சம்பந்தமா தான் அவளை கூட்டிட்டு திரிவாரு. இப்போ ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. நீ சும்மா அவரை சந்தேகப்பட்டுக்கிட்டு என்னைய ஏத்தி விடாத. என்னடா சொல்லியா? நான் ஏத்தி விடுவேனா? நீ சந்தோஷமா அந்த மனுஷன் கூட வாழணுங்கிறதுக்காக நான் சொல்லியே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னவே ஒரு தடவைக்கு மேல எட்டி பார்க்க மாட்டாரு. அவளை பார்த்தா மனுஷி மாதிரியே இல்ல. அவளை பின்னாடியே ரசி கூட்டிட்டு திரிவான்னு நினைக்கிறியோ? சும்மா தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு, வேப்பாரு. சந்தேகப்படாதம்மா. ஏலா நான் ஒரு தடவையா பார்த்திருச்சேன்னா இன்னைக்கு ரெண்டாவது தடவை பார்த்திருக்கேன். அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான் உன் புருஷன். பார்த்த இடத்துல கையை நறுக்கிடலாமான்னு தான் தோணுச்சு. ஏம்மா அவளுக்கு ஒழுங்கா நடக்க தெரியாதா இருக்கும், அதனால கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பாரு. நீ எதுக்கு தப்பா பார்க்க அண்ணன் தங்கச்சியா நினையா? ஏலா அவ போட்டுக்க டவுசரை பார்த்தா உனக்கு அப்படி நினைக்கணும்னு தோணுதோ? எனக்கு கொஞ்சம் கூட அப்படி தோணல. நான் அம்மா சொல்லியே கொஞ்சமாவது கேட்டுக்க சரோஜா. இந்த மாதிரி அந்த மனுஷனை விட்டுறாத, அப்புறம் உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஏமா என் புருஷன் நல்லவர் தான். உனக்கு சந்தேகம் வந்திருக்கனால இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு வரும்போது கேக்கேன். அவர் எல்லா உண்மையும் டான் என்கிட்ட சொல்லிடுவாரு. சரி சொல்லிடுவாருன்னு சொல்லி அப்ப அன்னைக்கு கூட்டிட்டு போனது சொன்னாரு. அது மறந்துருப்பாரு. இதை நான் கேட்ட கரெக்டா சொல்லுவார். நான் நாளைக்கு காலையில உனக்கு பானை போட்டு சொல்லியே. என்னமோல நான் உனக்கு சொல்லியே விவரமா இருந்துக்க, உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க. அவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். நான் வீட்டுக்கு போறேன். உன் தங்கச்சி பார்க்க வீட்டுக்கு வரியா? நான் உன்னை இப்ப வரல, நான் வேலைக்கு போக நேரம் ஆகுது. நீ தோட்டத்துக்குள்ளே உள்ளல நான் போறேன்.
எப்ப பாரு என் புருஷனை குறை சொல்லிக்கிட்டே தெரியா. அம்மா சொல்லியது கேட்ட கூடாது என் மேல்பட்டு. கூப்பிட்டாலும் வரக்கூடாது என்ன. என் புருஷன் வீட்டுக்கு வந்தோடனே நான் கேட்பேன், எல்லாத்தையும் என்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாரு. நான் நாளைக்கு சொல்ல தானே போறேன். அப்ப மூஞ்சி எங்க வைக்கான்னு நானும் பாக்கேன். அஸ்வின் கதிர், எனக்கும் அவன் எதுக்கு அப்படி சொன்னானே தெரியல. டேய் அஸ்வின், என்னடா சொன்ன? ஓ அப்படியா? கதிர், சந்திரிகா சோப்பு இருக்கா? அத கேக்குறதுக்கு தான் சந்திரன்னு கூப்பிட்டுட்டான். வீட்டுல சோப்பு இருக்கா? சரி கதிர். டே அஸ்வினே, இந்த வார இரு. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாதைக்கு நீர் ஊற்றி போவாளோ, வழியோரும் விழி வைக்கிறேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. அம்மா, நம்மளுக்கே அந்த பொண்ணு ஞாபகம் வருது. அவ எங்க இங்க வர போறா? அங்க போனா பாக்கலாம். பார்த்தாலும் எங்க பேசுவா? நான் பேசினா கூட அவ பேசவே மாட்டா. ஆனா அழகா இருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இந்த மாதிரி பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது மம்மி கிட்ட சொல்லணும். நான் என்ன பெற்றவங்களை பார்க்கறதுக்காக தான் அந்த ஊருக்கே போனேன். ஆனா போன இடத்துல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்கிட்ட பேச மாட்டாளான்னு கூட தோணுது. ஏன் எனக்கு இப்படி தோணுது? அந்த பொண்ணு என்கிட்ட ஒழுங்கா கூட பேசல. ஆனா அந்த பொண்ணு எதனால எனக்கு பிடிச்சிச்சு? அங்க எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. அவ ஃப்ரெண்டு ஐஷு கூட என்கிட்ட நல்லதா பேசுறாங்க. ஆனாலும் பேசாத இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. இந்த பொண்ணு தான் என் மம்மிக்கு ரொம்ப கரெக்டான மருமகளா இருப்பா. மம்மி பாவம் ரொம்ப சைலண்டா அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்தாதான் நல்லா பாத்துப்பா. என் மம்மி டாடிக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கே. ஷோ, அந்த பொண்ணை பத்தியே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கேன். அவளை பத்தி நினைச்சாலே சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. எதனால இப்படி இருக்கு? எதனால எனக்கு இப்படி இருக்கு? என்னோட வேலை என்ன, நான் போன விஷயம் என்ன, எதுவுமே தோண மாட்டேங்குது. இல்ல அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்க கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வீட்டுல இருந்து முதல்ல அவனை துரத்தணும். என் இடத்துல வந்து உட்காந்து நடிச்சிட்டு குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கான். எனக்கு அதுதான் முக்கியம். ஆனா அவனை துரத்து விட்டுட்டா என்னை பெத்தவங்க கஷ்டம் தானே படுவாங்க. என்னாலே அவங்க கூட இருக்க முடியாது. நான் தான் உங்க பிள்ளைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா மம்மி டாடி கூட நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இவங்களால என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. எனக்கும் அப்படிதான். என்னைய பெத்து வளர்க்கலனாலும் என்னைய ரொம்பவே பாசம் கொட்டி வளர்த்திருக்காங்க. இவங்களை கண்டிப்பா என்னால விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. மம்மி கிட்ட எப்படி நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போக முடியும்? நானே டூருக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்குள்ள நான் கிளம்புறேன் வேலைக்குன்னு எப்படி கேக்குறது? பாவம் மம்மி, என்ன பண்ணலாம்? மம்மி டாடியும் பேசாம கூடவே கூட்டிட்டு போயிடலாமா? கூட்டிட்டு போய் எங்க தங்க வைக்கிறது? என்னை பெற்றவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். மம்மி டாடி வந்திருக்காங்கன்னு சொன்னா ஏத்துப்பாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க என்னோட போட்டோ பார்த்துட்டாங்கன்னா மம்மி டாடி உடஞ்சு போயிடுவாங்க. கூட்டிட்டு போனா கூட கண்டிப்பா அந்த வீட்டுல தங்க வைக்க முடியாது. எங்கேயாவது வீடு எடுத்து மம்மி டாடி தங்க வச்சிடலாம். அதுதான் சரியா இருக்கும். ஆனா மம்மி டாடி கிட்ட இதை போய் எப்படி பேசுறது? அப்படியே நான் உங்ககிட்ட கேட்டாலும் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. வலிக்கிட்டோல, நல்லா வலிக்கிட்டோம். கூப்பிடியோல, சந்திரன் கூப்பிடுவியா? லூசு போயில, உன்னால அந்த கதிர்கிட்ட நான் மாட்டிட பார்த்தேன். மாட்டிருந்தா நிலைமை என்னதான் இருக்கும்? சொல்லல, என்ன ஆயிருக்கும்? அப்போ நீ மட்டும் என்ன ஃபாரின் கிளம்ப போயிருப்பா. என் கூட தான் சேர்ந்து நீயும் நடிச்சிட்டு இருக்கா, மறந்துடாத. அவன் முன்னாடி பேரை சொல்லிட்டீல. அவன் என்ன நினைச்சானோ தெரியல. மறுபடியும் வந்துருவா.
சந்திரங்கிற பேருக்கும் சந்திரிகாங்கிற சோப்புக்கும் எங்கடா இருக்கு? கண்டிப்பா உனக்கு டவுட் வந்திருக்கும். யார்கிட்டயாவது சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும்டா. யாரடா சொன்னா வேலைக்காரனா இருந்தா பேச மாட்டான்னு? அந்த சுப்பிரமணி நம்ம முன்னாடி எப்படி எல்லாம் பேசினா பார்த்தல, இவன் மட்டும் யார்கிட்டயாவது சொல்லிட்டான், டோட்டல் சாப்டரும் க்ளோஸ். அப்புறம் நம்ம திட்டம் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிரும். இனி இங்க வர வச்சவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்கிட்ட சொன்னா என் பேரை சொல்லி தொலைச்ச மாதிரி இதையும் சொல்லி தொலைச்சிருவேன் தான் சொல்லாம இருக்கேன். பாரு அஸ்வின், அதை பத்தி இப்போதைக்கு கேட்காத. உன்கிட்ட சொன்னா நீ கண்டிப்பா வளரிடுவா. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். அஸ்வின், என்னடா பாஸ் போஸ்ன்னுட்டு? அஸ்வின் பயப்படாதடா. இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம 2 பேர் தான் அடிக்க போறோம். நீயும் நானும் தாண்டா இங்க ராஜா. அவங்களுக்கு அல்வா தான் கொடுக்க போறேன். தம்பி, என்ன அல்வாவா? யாருக்குப்பா கொடுக்கணும்? இந்த பையனுக்கா? இல்ல உனக்கு ஏதோ சாப்பிட ஆசையா இருக்காப்பா? ஒரு வார்த்தை அண்ணாட்ட சொல்லு, உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்து தாரே. வேண்டாம் வேண்டாம், வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்டா உடம்பு கிட்டு போயிரும். உன் சின்ன அண்ணியை செஞ்சு தர சொல்லியப்பா, அழகா அல்வா செஞ்சு தருவா. கல்யாணம் ஆன புதுசுல நான் வெளியே இருந்து அல்வா வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கூட வேண்டாம் நானே செஞ்சு தரேன்னு சொல்லுவாப்பா. அப்படிப்பட்டவா உன் அன்னிகாரி. அவ கையால அல்வா சாப்பிட்ட கொடுத்து வச்சிருக்கணும். செய்ய சொல்லட்டுமாப்பா? வேண்டானே. தம்பி, நீ தானப்பா இப்போ அல்வா பத்தி பேசிட்டு இருந்தா? ஏனே, நானும் அஸ்வினும் சும்மா தானே பேசிட்டு இருந்தோம். அல்வா சாப்பிடலாம் இஷ்டம் இல்லனே. அப்படியா தம்பி? சரி சரி, உனக்கு என்ன வேணாலும் நான் அண்ணன்ட்ட கேளுப்பா, உடனே வாங்கி தாரே. இல்லனா அண்ணிட்ட கேளுப்பா, உடனே செஞ்சு தந்துருவா. எங்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருந்தா லெட்டர்ல எழுதிதாப்பா. தம்பி, என்ன வேணாலும் கேளுப்பா, நாங்க செஞ்சு தாரோம். ஆனா நீ எப்பவுமே எங்க கூட இருக்கணும்ப்பா, எங்களை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. சரிங்கண்ணே. அவர் அப்படித்தான்டா, நான் கூட எங்க கேட்டாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். டே அஸ்வின், நம்ம இனி எங்க பேசுறதா இருந்தாலும் பார்த்து தானே பேசணும். என்னது? ஹலோ கதீர். கதீர், அங்க என்னடா நடக்கு? அவன் போயிட்டானா? அவன் தாண்டா அந்த வீட்டுக்கு வந்திருக்கானே பையங்க பேர்ல, பேர் கூட சூர்யான்னு சொல்லிட்டு திரியறான்ல, அவனு தாண்டா கேக்குறேன். போலியா? சொன்னேன்ல, அவன் கண்டிப்பா போக மாட்டான். இவ்வளவு அசிங்கப்பட்ட பிறகும் அந்த வீட்டுலதான் உட்காந்துட்டு இருக்கானா? நான் அப்பவே சொன்னேன்ல அவன் போக மாட்டான், இங்கதான் இருப்பான்னு சொன்னேன்ல. அத பாத்துக்கலாம்டா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. பாத்துக்கலாம்டா. சரி, அவனால வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? என்னடா சொல்ற? வேற பேர் சொல்லி கூப்பிட்டானா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன் அவன் ஒரு சரியான ஃப்ராடு தான். அது இருக்கட்டும் கதீர், என்ன பேர் சொல்லி கூப்பிட்டான்? என்ன சோப்பா? என்னடா சொல்ற? சோப்பு பேர் எப்படி சொல்லி கூப்பிடுவான்? சந்திரிகாவா? டேய், இப்படி நம்ம பேர் வைப்பாங்க? டேய் கதீர், ஃபர்ஸ்ட் அவன் என்ன பேர் சொன்னா? கொஞ்சம் யோசிச்சு பாரு கதீர். டேய், அதுவும் சோப்பு தான்டா. நீ நல்லா யோசிச்சு சொல்லு கதீர். கதீர், கொஞ்சம் ஞாபகம் பண்ணி எனக்கு சொல்லு கதீர். நிச்சயமா சொல்றேன், அவன் அந்த வீட்டு பையன் கிடையாது. அந்த வீட்டுல இருக்கவங்க தான் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க.
அவ யாருங்கிறத உங்களுக்கு காமிச்சே ஆகணும்.